ஒன்றை பத்தா வாயை கட்டு, ரெண்டை பத்தா பௌத்த கட்டுனாங்க. ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய 2 குழந்தை பேக்கிற முடியும், என்ன வேணாலும் சாப்பிட்டீங்க, எப்படி வேணாலும் சாப்பிட்டீங்க. 2 குழந்தைய பெற்றுட்டிங்கன்னா நாம் சாப்பிடணும்னு நினைக்கிறதா குழந்தை கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைச்சிட்டு உணவு குறைச்சிட்டு வெளியே வந்துடணும். உணவு சாப்பிட்டா சத்துங்கிறது ஒரு கான்செப்டே தப்பு. உணவு வந்து சத்தா மாற பஞ்சபசக்தி 5 சக்தி சேர்ந்தாதான் உங்கள் உடம்பை ஆற்றலாக மாறும். இரவு பட்டினி கிடக்கணும். ஏதாவது கல்லீரல் ஓய்வுவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அதுக்கு பேர் சோற்றை குறைத்தும் காற்றை நிறையவுன்னுவாங்க. சோற்றை எவ்வளோ அளவு குறைச்சி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களோட ஆயில் வளம் கூட கண் பார்வை தெளிவாக தெரியும். இதெல்லாம் யார் குடிக்கிறாங்க அவங்க உடம்புல தோஷம் போகும். இது வேற என்ன? சுக்கு காப்பி. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியம் மிஞ்சினா தெய்வம் இல்லைங்குவாங்க. சமைத்த சோறு சாப்பிட்டா உங்களுக்கு தோசை வந்து ஒட்டிக்கும். சோறு, குழம்பு, ரசம், முட்டை எதை சாப்பிட்டாலும் சரி தோசை வந்து அதிகம். முட்டையில அதீத வாய்வு இருக்கு. நோவுக்கும் ஜாவுக்கும் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. வந்தவங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு. அப்ப நீங்க நோயே இல்லாம ஆளும் கலையை தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 150,000 வருஷம் முன்னாடி பல்லலா சொல்லி கொடுத்தாரு. அவரு நல்லாதான் இதே மெத்தேடு தான் சொன்னாரு. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் கடையினாரு. நான் நல்லதே சொன்னேன், யாரும் எடுத்துக்கல, நான் என்ன போட்டு அப்படின்னாலும் அவங்க நல்லது யாரும் எடுத்துக்காமையே போயிட்டாங்க. அப்போ மனுஷன் யாருக்கு துரோகம் பண்றானா அடுத்தவங்களுக்கும் துரோகம் பண்றது இல்லைங்க. தான் உடம்புக்கு தான் முதல் துரோகி ஆகிறான். அப்போ தன்னை வந்து யாருன்னா நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், எனக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்புறாங்க ஒழிய தான் உடம்பு யார் மதிக்காது. அப்போ உடம்புல உங்களுக்கு சக்தி பஞ்சப சக்தி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண் சக்திங்கிறது உணவு. ரைட், ஓகே. தண்ணிங்கிறது அப்படிதான். தண்ணியில தப்பா தண்ணி குடி. இப்ப நான் என்ன தண்ணி குடிக்கிறீங்க நீங்க? நார்மலா இந்த மினரல் வாட்டரு, ஆரா வாட்டர் குடிக்கிறீங்க. அப்புறம் அதுக்கு வேற தண்ணி இருக்குங்க. நமக்கு மக்கள் இது 2 தண்ணியை தவிர வேற தண்ணியே தெரியாது. ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர், மழை நீர், கடைசியா இருக்கு நம்ம நாக்கிலிருந்து உள்நாக்கிலிருந்து ஒரு நீர், அது பேர் உமிழ்நீர். அந்த உமிழ்நீரை யாரெல்லாம் உள்ளுக்கு சேமித்து வைக்கிறாங்களோ அப்படியே உள்ளுக்கு முழுங்கிட்டீங்கனால உங்களுக்கு வந்து சக்தி நிறைய கிடைக்கும். அப்போ வந்து எப்படின்னா உணவுல வந்து நல்லா உணவு மாற்றிக்கிட்டு அப்புறம் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றணும். அப்புறம் காற்றை சேமித்து வைக்கணும். அப்புறம் நெருப்பு சக்திங்கிறது என்னன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நெருப்பு சக்தி கிடைக்காது, நினைவு சுரக்காது. உடலுக்கு கட்டாயம் பயன்படுத்தி வச்சு. இப்போ கண் அசைக்குதுங்களா? கண் சிமிட்டுதா? எத்தனை நீங்கள் சிமிட்டிங்க, எத்தனை சிரிச்சிங்க, இதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக கீரை கணக்கு போடும், உள்ளுக்கையே வச்சு கணக்கு போடும். ஆமாம், ஃப்ரூட்ஸ் எந்த சமயத்துலையும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் முதல்ல எடுத்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் ஃபுட்டுங்குவாங்க. நாம் சாப்பிட்ற அசிடிக் ஃபுட்டு. அப்போ அல்கலைன் ஃபுட்டாக சாப்பிடணும். அல்கலைன் ஃபுட்டுனா நம்ம இயற்கையாக வளைஞ்ச இப்போ எந்த ஜீவராசி சமைச்சு சாப்பிடுதுங்களா பார்த்துங்க. அதனால அவனோட தன்மை அப்படியே இருக்குது. நாம் என்ன நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம். ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடவே கூடாது. தவிர நமக்கு பழக்கி விட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், பாதி ஃபுட்டுக்கு நம்ம சமைத்த உணவு பீதி எப்படின்னா உயிருள்ள உணவு சாப்பிட்றதா உங்கள் உடம்புல உயிராற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் உணவு, ஆக்சிஜன் உணவு கிடையாது. அப்போ நம்மள ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும்.